நீங்கள் இப்போ தான் ரோஸ் பிளான்ட்டு நடுறீங்க புதுசான புது செடி எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரு கொடுக்கணும். நட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேப்பிலை தண்ணி மஞ்சள் தண்ணி தான் பாட்டுக்குள்ளே ஊற்றணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நான். இந்த 3மே நீங்கள் கொடுக்கும்போது பிளான்ட் வந்து வளரும். அதே போல் கத்தாழை தண்ணியும் ஊற்றலாம். நட்டதுக்கப்புறமா சொல்கிறேன் நான். ரோஸ் பிளான்ட் புதுசாக வாங்கினீங்கன்னா கத்தாழை தண்ணி வெங்காயத்தோல் தண்ணி மஞ்சள் தண்ணி வேப்பிலை தண்ணி இது போல் தான் நீங்கள் கொடுக்கணும் பிளான்ட்டில். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஹியூமிக் ஊற்றணும். அதாவது காய்கறி வேஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்போஸ்ட் கொஞ்சமாக 2 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு நைட்டே கலந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஹியூமிக் கலந்து ஊற்றுனீங்கன்னா அதாவது ஹியூமிக் கடையில் விற்கும், அது வச்சுருந்தீங்கன்னா அது கூட கொடுக்கலாம். அதாவது 1 லிட்டருக்கு சில பாட்டிலில் வந்து 5 ml இருக்கும் 1 லிட்டருக்கு. நம்ம வந்து 2 ml போட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு சின்ன பாட்டில் நட்டிருந்தீங்கன்னா 1 கிளாஸ் கொடுக்கணும். இது போல் பெரிய பாட்டில் நட்டால் 2 கிளாஸ் கொடுக்கணும். அது போல் கொடுத்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் நல்லா வளரும். ஏன்னா புது செடி வந்து கொஞ்சம் நாளைக்கு இது போல் தான் நம்ம எருவெல்லாம் கொடுக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசராக. மொட்டு வந்து இது போல் கருகுதுன்னா நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலை வந்து தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். நல்லா பூக்கும் பூ. அதாவது பிளாக்காக இல்லாமல் சொல்கிறேன் நான். எவ்வளோ நல்ல எல்லோ பாருங்கள், மாம்பழ எல்லோ சூப்பராக இருக்குது. மேலுக்கு கூட நீங்கள் அப்பப்போ இப்போ சாயல்குள்ளே இதெல்லாம் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்பிலை தண்ணி மஞ்சள் தண்ணி கத்தாழை தண்ணி இது போலலாம். அதுக்கப்புறமா மொட்டு வச்ச உடனே இது போல் கலர் தெரியும் போது அரிசி கவுன தண்ணி நல்லா புளிக்க வச்சுட்டு ஹனி கலந்து, அதாவது ரைஸ் வாட்டரில் ஹனி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். சாயல்குள்ளேயும் ஊற்றலாம். ஃப்ளவர் வந்து நல்லா விரியும், நல்லா பூக்கும் கலராக. இது வந்து புது செடி. இந்த புது செடி கூட நான் இது போல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொட்டு போட்டு வச்சு பாருங்கள். கொஞ்சம் வந்து எரு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம புது செடி கொஞ்சமாக தான் கொடுக்கணும். இது போல் நல்லா பிளான்ட் வாங்கும்போதே நல்ல பிளான்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு குச்சி வாங்கினாலும் அந்த குச்சி பிழைக்கும். அது போல் நீங்கள் பார்த்துட்டு தான் சின்ன செடி வந்து ரோஜா செடி வாங்கணும். இது போல் ரோஸ் பிளான்ட்டு நீங்கள் புதுசாக வாங்கினா மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக செடி வளரும் ரோஸ் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.